காய்ஸ் என்னென்ன ஸ்வீட்டுன்னு பார்க்கலாம், ஓகேவா? இது வந்து பாதாம் பைட்டா. இது பைட்டா. அப்புறமா வந்து இது வந்து கத்திலி. நான் வந்து இந்த ஒரு கலர் கத்திரி காப்பி கலரில் இருக்குது. இது இப்போ தான் நான் பார்க்குறேன். ஒயிட்டில் தான் நான் பார்த்துருக்கேன், க்ரீனில் பார்த்துருக்கேன். அப்புறமா வந்து இது வந்து ஏதோ இது பேர் எனக்கு தெரியல. கல்லுண்ட மாதிரி இருக்குது காய்ஸ். இது பேர் எனக்கு தெரியல. அப்புறமா இது வந்து அல்வா. இது வந்து கத்திலி. அப்புறம் மைசூர் பாக்லேயே வந்து கொஞ்சம் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. எல்லாம் பால் சம்மந்தப்பட்டது தான் காய்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பால்கோவாலாம் கையில் ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்புறமா இது வந்து ஆரஞ்சு கலரில் சோம்பு படி. அப்புறமா இது வந்து ஒயிட் கலரில் இருக்கிற சோம்பு படி. இதில் வந்து பாதாம் பிஸ்தாலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து நம்ம பேரிச்சம்பழம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இது எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம். பேக்கரியில் வச்சுருப்பாங்க. ஒரு பீஸ் வந்து 15 ரூபா அப்படின்ட்டு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இது தெரியும் எனக்கு. அப்புறமா இது பார்த்திங்கன்னா இது ஒரு பால்கோவா, டபுள் கலர் பால்கோவா. இது வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச மைசூர் பாக். இதுவும் ஒரு சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. ஆனால் மைசூர் பாக்லேயே நிறைய குவாலிட்டி இருக்குது போல இருக்குது. இது வந்து ஹை குவாலிட்டி, நல்லாயிருக்கு. நான் ஸ்வீட்டே ரொம்ப சாப்பிட மாட்டேன் காய்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாம் நானே காலி பண்ணிடுவோம் போல இருக்குது. அப்படி இருக்குது, சாப்பிடணும் போல், செமையாக இருக்குது. அப்புறம் காய்ஸ், உங்களோட ஆஃபீஸில் இது மாதிரிலாம் ஸ்வீட் கொடுத்து நீங்கள் தீபாவளி ஸ்டாஃபை வந்து தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுத்து உற்சாகப்படுத்தி ஒருத்தவங்க வாழ்த்துறாங்கன்னா அது ரொம்ப பெருசு தான். உங்கள் ஆஃபீஸில் எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா காய்ஸ்? நான் வந்து இந்த அல்வாலாம் எனக்கு பிடிக்காது காய்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அல்வாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடித்து சாப்பிட்டேன். செம்மையாக சாப்பிடணும் போல இருக்குது காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.